அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் ஷாப்பிங், பைமோட் ஆன்லைன், பைமோட் அப்ளிகேஷன். பைமோட் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இனி அலைகளுக்குள் செல்வோம். சாத்திரச் சழக்கிலே கோத்திரச் சண்டையிலே சிக்கிச் சீரழிதல் அழகல்லவே என்று வள்ளலார் கசிந்துருகிப் பாடினார். கேட்பாரில்லை, கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்று நொந்து போனாரே. சாதி என்பது கற்பனை, அதை அழிப்பதே என் பணி என்று அரை நூற்றாண்டு காலம் ஓயாமல் சுழன்று சுழன்று பேசி மீண்டும் மீண்டும் எழுதி பெரியார் ஈவேரா போராடினாரே. குலைந்ததா சாதி? கலர்நிலமாகிய நம் சமுதாயத்தில் பெரியாரின் 50 ஆண்டு பெருமழைக்குப் பிறகும் கொண்டை கட்டியார், தொடை தட்டியார், வீரக்கொடியார், கார் காத்தார், ஆர்காட்டார், மறவர், அம்பலக்காரர், அருந்ததியர் என்று பிரிந்து பிரிந்துதானே நிற்கிறார்கள். ஒட்டிய தமிழ் சமுதாயத்தின் முளைகளை காணோமே. இவர்கள் இணைந்த இந்தியர்களாக உயர்வது எப்போது? யாவரும் கேளிரென்று மெய்யாகவே நம்பி நடக்கும் மனிதர்களாக வளர்ந்து வைரம் பாய்ந்து நிற்பது என்றைக்கு? எத்தனையோ பெரியவர்கள் முயன்று முடிக்க இயலாத ஒன்றில் தலையிட உனக்கு எத்தனை கொழுப்பு? மாபெரும் தியாகிகளின் வாழ்நாள் தொண்டே விளக்கிரைத்த நீராகிவிட்டது. நீயோ சம்பளக்காரனாக இருந்தாய். இன்றைய நிலையில் அது சாதி இழிவிலும் கொடியது. மணப்பந்தலில் மட்டும் சிறிது நேரம் பூணூல் அணிவது போல எப்போதாவது ஓரிரு முறை ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து இருக்கவும் தவறிவிட்டாய். எந்த கட்சியிலும் எந்த நாளும் உறுப்பினராக இல்லாமல் இருந்தது சிறப்பா? ஆட வேண்டிய ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு பின்னால் பக்தனாக மாறியவர்களை நாம் மகான்களாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? வேலையை விட்டவுடனாகிலும் ஏதாவது ஒரு கட்சியில் ஏன் சேரவில்லை? ஒரு முறைக்கு 3 முறை தெளிவாகவே உன் நண்பர் உலகன் ஆலோசனை கூறினாரே. மறைந்தவரை புகழ்ந்தால் இருப்பவர்கள் பொறுப்பார்களா? மறைந்து விட்ட பிறகு அறிஞர் அண்ணாவை போற்றியதால் பெரிய இடங்களில் பொங்கிய சினத்தை நீ அறிவாயே. ஏழை பங்காளர் காமராஜர் மறைந்த பிறகு அவரை பற்றி நூல் எழுதலாமா? அவரை தலைவருள் மாணிக்கம் என்று அழைக்கலாமா? அப்புறம் குட்டித் தலைவர்கள் உன்னிடம் நேசம் காட்டுவார்களா? சென்றதினி மீளாது புதிதாக வாழ்வதற்கு நீ இளைஞன் அல்லனே. உன்னால் ஆன சிறியவை செய்துவிட்டாய். அணில் வேலை முடிந்தது. அடுத்து வெளியேறுவதே நல்லது. சோற்றுக்கு செலவாக பாரத தாய்க்கு சுமையாக இருப்பதனால் ஆவதென்ன? இன்று காலை நடந்த விழாத்தீயில் சிக்கி மறைந்திருந்தால் சிலருடைய சினமாகிலும் வேறு பக்கம் திரும்பியிருக்கும். யார் யாரோ உன்னை தமக்கு போட்டி என்று எண்ணி தூக்கத்தை இழப்பது நின்றிருக்கும். இந்த திணைத்துணை உதவியும் செய்வதற்கும் வாய்ப்பு தவறிவிட்டதே. சல்லி பெறாத இவ்வேடிக்கை வாழ்க்கை இன்னும் எத்துணை நாளைக்கு? என் குரங்கு மனம் இப்படியெல்லாம் என்னை தூக்கி எறிந்து கொண்டிருந்தது. நல்ல வேளையாக, ஐயா என்ன பலகாரம் வாங்கி வர? ஐயர் வேண்டியதை வாங்கித்தரச் சொல்லியிருக்கிறார் என்று திருவாளர் காசிராமன் அவர்களின் பெட்ரோல் கிடங்கில் வேலை செய்யும் இளைஞர் அன்புடன் இடைமறித்தார். வெறும் காஃபி மட்டும் போதும் தம்பி, நான் மாலை வேளையில் எதுவும் உண்பதில்லை என்றேன். ஐயர் சொல்லியிருக்கிறார், காப்பியோடு கொஞ்சமாக ஏதேனும் பலகாரமும் வாங்கி வருகிறேன் என்று குழைந்தார் இளைஞர். வழக்கம் போல அடம் பிடித்தேன். காஃபி மட்டும் கொண்டு வரும்படி கூறி இளைஞரை அனுப்பினேன். படுக்கையில் புரண்டேன். மனக்குரங்கு மீண்டும் தாவிற்று. அதிர்ச்சி சும்மா விடுமா? தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.